உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஒரு ஆயுதமும் வாய்க்காதே போகும். அது வாய்க்காது. உன் முடிய வைத்து செய்யப்பட்டதோ, உன் காலடி மண்ணை வைத்து செய்யப்பட்டதோ, உன் உடைமைகளை வைத்து செய்யப்பட்டதோ, சிதறடிக்கிறவர், கண்ணியை தெறிக்க விடுகிறவர், உனக்கு முன்பதாக ராஜ சிங்கமாக ராஜாவாக நல்லா ஜெபி. இதோ கர்த்தர் தமது அபிஷேகத்தை அனுப்பி, தமது அக்கினியை அனுப்பி, எல்லா கட்டுகள், எல்லா பிசாசின் கிரியைகள், கண்ணிகளை உடைக்கிறார். ஜெபிங்க. இந்த மாதம் ஒரு ஆயுதம் கூட உனக்கு விரோதமாய் எழும்பாது. உன் பொருளாதாரத்தை அழிக்க எழும்புகிற ஆயுதங்கள், உன் சரீரத்தை அழிக்க எழும்புகிற ஆயுதங்கள், உன் குடும்பத்தை உடைக்க எழும்புகிற ஆயுதங்கள் வாய்க்காது. சத்துருக்களை சிதறடிக்கிற கர்த்தர் எனக்கு முன்பதாக கல்வாரி சிலுவையின் அடிவாரத்தில் இப்பொழுது நான் வந்து நிற்கிற இந்த வேளையில என் தலைக்குள்ள, என் நரம்புகளுக்குள்ள, என்னுடைய மூளைக்குள்ள, என் எலும்புகளுக்குள்ள, என்னுடைய முதுகு எலும்பின் மேல, என்னுடைய தசைகள், தோள்கள், கர்ப்பப்பை, இருதயம், நுரையீரல், கணையம், கிட்னி எல்லாவற்றின் மேலையும் உள்ளும் புறம்பும் இயேசுவின் இரத்தம். சொல்லுங்க சிஸ்டர், வாய்களை திறந்து சொல்லுங்க. சொல்லி பாருங்க. உங்களை விட்டு சில பிசாசின் ஆவிகள் இப்பொழுது பறந்து வெளியே ஓடுதா இல்லையான்னு பாருங்க. இயேசுவின் ரத்தம் சொல்லி பாருங்க. என் மேல இயேசுவின் ரத்தம் பட்டுடுச்சுன்னு சொல்லுங்க. அந்த குற்றமற்ற ரத்தம் என்ன தொட்டுடுச்சுன்னு சொல்லுங்க. அந்த ரத்தம் என் வாழ்க்கையை கழுவிடுச்சுன்னு சொல்லுங்க. பிசாசை பார்த்து சொல்லு, இனி சாத்தானே, பிசாசே, என் மேல உனக்கு அதிகாரம் இல்லை, என் பிள்ளைகள் மேல உனக்கு அதிகாரம் இல்லை, என் வீட்டின் மேல உனக்கு அதிகாரம் இல்லை, என் ஊழியத்தின் மேல உனக்கு அதிகாரம் இல்லை. நல்ல அந்நிய பாஷையில பேச முடிஞ்சவங்க நல்ல கொஞ்ச நேரம் அந்நிய பாஷையில பேசி இயேசுவின் ரத்தத்தை மகிமைப்படுத்த உயர்த்த நல்ல ஜெபிக்கிற இந்த வேளையிலேயே இயேசுவின் ரத்தம் ஒரு மதகை திறக்கப்பட்ட மதகை தண்ணீரை போல உன்னை அடித்து இழுத்து செல்லட்டும். இயேசுவின் ரத்தம் உங்க மேல நெருப்பாய் எரிய ஆரம்பிக்கட்டும். உங்க கண்கள்ல இருக்கிற பிரச்சனைகள் இயேசுவின் ரத்தம் உங்க கண் நரம்புகளுக்குள்ள பாய்கிறது, உன் காது நரம்புகளுக்குள்ள பாய்கிறது. இப்பொழுது இயேசுவின் ரத்தம் உன் காதுக்குள்ள இறங்குறபடியால் அந்த செவிட்டு காதுகள் திறக்கப்படுகிறது. ஷாகா லாபா ராகாட்டே ராகா ஷே யா ரபா கட்டரபா. கண் நரம்புகள் பிசாசு கொண்டு வந்த எல்லா பாதிப்புகள் மேல் இயேசுவின் ரத்தம் இப்போது கண் நரம்புகளுக்குள்ள பாய்கிறபடியால் உன் கண் நரம்புகள் இப்போது புதிதாகிறது, உன் கண் பார்வை இப்போது புதிதாகிறது. ஷாகா லாகா ஷே யரபா. இயேசுவின் ரத்தம் மேல நெருப்ப போல சொட்டுகிறத பாரு. உன் தலை முடிகளுக்குள்ள இயேசுவின் ரத்தம் இறங்குகிறத பாரு. உடம்புல எங்க வியாதிகள் இருக்கிறதோ எல்லா பைல்ஸ் வியாதிகள் மேல இப்போது இயேசுவின் ரத்தம் நெருப்பா இறங்கும் பொழுது இயேசுவின் ரத்தம். ஜெபிங்க சிஸ்டர், விடாதீங்க சிஸ்டர், விடாத. சத்துருவுக்கு மேல அதிகாரம் இல்லை, பிசாசுக்கும் மேல அதிகாரம் இல்லை. இயேசுவின் ரத்தம் மேல இருக்கிறது பிசாசு பார்த்தே ஆகணும். இன்னைக்கு இயேசுவின் ரத்தம். நல்லா ஜெபிங்க பிரதர்ஸ்ல, நல்லா ஜெபிங்க. சும்மா உட்கார்ந்து இருக்காதீங்க, எல்லாரும் ஜெபிங்க. வாய்களை திறந்து இயேசுவின் ரத்தம் ஜெயம்னு சொல்லிக்கிட்டே இரு. இயேசுவின் ரத்தம் ஜெயம். என் வீட்டின் மேல நான் இயேசுவின் ரத்தத்தை நெருப்பா தெளிக்கிறேன்னு சொல்லு. இயேசுவின் ரத்தத்தை என் வீட்டின் மேல நெருப்பா தெளிக்கிறேன், என் வாகனத்தின் மேல நெருப்பா தெளிக்கிறேன், என் கைகளின் பிரயாசங்கள் மேல நெருப்பா தெளிக்கிறேன். ஷாகா லாபா ராகா டாபா ராகா டரபா லரபா. சிலரை கர்த்தர் கல்வாரியின் சிலுவையின் அடிவாரத்துக்கு இழுத்து செல்லுகிறார். உன்னை இயேசுவின் ரத்தத்தால கழுவி உன்னை புதிதாய் மாற்ற, உன் குடும்பத்தை புதிதாக்க, உன் சரீரத்தை குணமாக்க கல்வாரி சிலுவையின் அடிவாரத்துக்கு பரிசுத்த ஆவியானவர் உன் கரத்தை பிடித்து இழுத்து செல்லுகிறார்.
ரத்தத்தை ஊற்றி சாத்தானை உன் தலையை நசுக்குகிறேன்னு சொல்லுங்க. சர்பத்தின் ஆவிகளே